பிச்சைங்கிறவாளோட சரீரத்தில் கூடு விட்டு கொடுப்பாயிறான். ஓ, பினவாச பெரியவா 1944 சமாதியாகிறான். அவளுக்கு வந்து மானசீக குரு சதாசிவ பிரம்மேந்திரா. ஓ, ஓகே ஓகே. அப்போ வந்து சமாதி ஆரத்தை சதாசிவ பிரம்மேந்திரால பிரார்த்தனை பண்ணுறான். இது வந்து அவளையே பாட்டாக எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஓகே, நான் சொல்கிறேன் எப்படி பாட்டாக எழுதி வச்சுருக்கான்னு. வந்து அப்போ சதாசிவ பிரம்மேந்திரா சொல்கிறா, நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு வந்துட்ட. அவள் வந்து அந்த காலத்தில் பிறந்தாட்டில் இருந்தாலும் பூக்காட்டில் இருந்தாலும் பொண்கள் எல்லாம் ரொம்ப வெளியில் விட மாட்டான். வெளியில் விடாதோடு இல்லை, ஒரு ரொம்ப இதுவாக தான் ட்ரீட் பண்ணுவாள். வாயில் வந்தபடி பேசிண்டே ஏசிண்டே ஒரு வேலைக்கார மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாள். அந்த மாதிரிலாம் அவள் கஷ்டப்பட்டிருக்கா. அப்போ வந்து இன்னைக்கோ ஒரு நாள் நினச்சிண்டாளாம், நீயும் ஒரு பொண்ணாக பிறந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்டா தான் ஒரு பொன் கஷ்டம்னா என்னன்னு உனக்கு தெரியும்னு. அவள் அந்த மாதிரி நினச்சிருக்கா. அதனால அதுக்காக நீ வந்து ஒரு புறவி எடுக்கணும். ஆனால் உனக்கு கர்ப்பவாசம் கிடையாது. நீ இந்த இங்கேயே இந்த பினவாசல் சமாதியிலேயே நீ இரு. நான் உனக்கு காலம் வரத்தே சொல்கிறேன். அப்போ வந்து நீ இன்னொரு ஸ்ரீ சரீரத்தில் கூடு விட்டு கூடு பாஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. ஓ, ஓகே ஓகே. அப்போ 1948 சென்னையில் மயிலாப்பூரில் மரகதம்மாள்னு ஒருத்தர் இருக்கான். அவள் வந்து ரொம்ப பெரிய முருக பக்தா. அவளுக்கு முருகன் நேரம் வந்து பேசுவேன். நிறைய முருகன் மேலே பாட்டெல்லாம் எழுதியிருக்காள். அவளும் ஒரு யோகீஸ்வராமாயி தான் வாழ்ந்திருக்கா. குடும்பத்தோடு இருந்திருக்கா. அவளுக்கு குழந்தை குட்டையெல்லாம் இருந்திருக்கு. அவளுக்கு 1948 இஃப் ஐ எம் கரெக்ட் வைகாசி விசாகம் அன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அவள் சன்னே டாக்டர். அவள் வந்து அம்மா இஸ் நோ மோர்னு டிக்ளேர் பண்ணிட்டார். சரி. அந்த சமயத்தில் சதாசிவ பிரம்மேந்திரா பின்னவாச பெரியவாளை சொல்கிறா, இந்த சரீரம் தான் உனக்கு ஏற்ற சரீரம், நீ இந்த சரீரத்துக்குள்ளே போய் கூடு விட்டு கூடு பாஞ்சுக்கோங்கிற. ஒரு ஜென்மத்துக்காக ஒரு ஜென்மத்துக்காக ஒரு கணக்கு. 1948 to 1991 வரைக்கும் அந்த சரீரத்தில் பினவாச பெரியவா இருக்கா. ஆண்டவன் பிச்சை சரீரத்தில். ஆண்டவன் பிச்சை இங்கே தான் மயிலாப்பூரில் இருந்தான். ஓ, ஓகே ஓகே ஓகே. அந்த சக்கரை அம்மாள் மாதிரி அவள் அந்த மாதிரி அவள் மிரக்கல்லாம் பண்ணல. ஆனால் ரொம்ப பெரிய, ஏன்னா இவாள தான் அப்போ அவளுக்கு உயிர் போய் ஒரு 50 வருஷம் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் ஆகுது இவரனால எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓ, சரி சரி. ஆனால் அவளோட பிஹேவியர்லாம் இப்போ டோட்டலாக மாறுது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் சன்னியாசியோட சன்னியாசியோட ஆத்மா உள்ள வந்திருக்கு இல்லையா. பட் அவளுக்கு ஆசிரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆசிரமெல்லாம் ஓகே. பினவாச பெரியவாளுக்கு மட்டும்தான் பினவாசலில் சமாதி இருக்கு. ஓகே. ஆண்டவன் பிச்சைக்கு எதுவும் இருக்காமே தெரியல. ஏன்னா அவள் கடைசி வரைக்கும் குடும்பஸ்தால தானே இருந்திருக்கா. குடும்பத்தோட தான். அதாவது அவர் முதல்ல தவறிட்டார் மாமா. அதுக்கப்புறம் இவா இருந்திருக்கா. ஆனால் இவாளுக்கு இவா நிறைய திருப்புகள்லாம் இது பண்ணியிருக்கான். ப்ராபகண்டா பண்ணியிருக்கா. சனிக்கிழமை திருப்புகழ் பஜனை எல்லாம் வச்சு திருப்புகழ்லாம் இன்னைக்கு வெளியில வந்ததுன்னா அதுக்கெல்லாம் அடுத்த ஜென்மமும் முருகன் தான். இவரே வந்தா கூட முருகனை தான் கண்டினியூ பண்ணிருக்காங்க. அவ முருகனா தான் கண்டினியூ பண்ணிருக்காங்க. அந்த அது வந்து அவள்லாம் எப்படி வருவான்லாம் சொல்ல முடியாது. இப்படி ஆமாம். பினாச பெரியவா வந்து பெரிய யோகிவா. இப்பவும் நிறைய பேர் வந்து அங்கே போயிட்டு குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா குழந்தை பிறக்கிறதுன்னு பெரிய விஷயம். எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எந்த பிறக்க வச்சிருக்காரு பேர் சொல்லி உங்களோட அந்த நாள் சொல்லி டைம் எல்லாம் கூட சொல்லிட்டாரு. பெரிய விஷயம். ஸோ அதனால இப்போ கூட அந்த ராஜேஸ்வரின்னு ஒரு மாமி, அவள் பொண்ணு கல்யாணம் ஆகி 6 வருஷம் குழந்தை இல்லைன்னா நான் போயிட்டு என்னோட ஒரு வேறு இதில் வந்து என்னோட இன்டர்வியூ பார்த்துட்டு